ரீசெண்டாக தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த சாதிய ஆணவ படுகொலை தமிழ்நாட்டே ஒரு ஒழுகுச்சு. நானும் அது சார்ந்த வீடியோவை பார்த்தேன். அந்த பையனும் பொண்ணும் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க. பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? தமிழ் சமூகம் முன்னாடி இப்படி இருந்துச்சா? உலகம் எவ்வளோ முன்னேறி போயிட்டு இருக்குது. ஏன்னு சொல்றாங்க, மனிதன் விண்வெளிக்கு போயிட்டு வரான், தொழில்நுட்பங்கள் எவ்வளோ வளர்ந்துட்டு சொல்றோம். 2000 ஆண்டு காலமா இன்னும் சாதி ரீதியான வன்கொடுமைகளும் சாதி ரீதியான அடக்குமுறைகளும் ஆணவ படுகொலைகளும் நடந்துட்டே தான் இருக்கு. ஆட்சி மாறினாலும், அதிகாரங்கள் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், காலங்காலமா நடந்துட்டு வர அந்த சாதி ஆணவ படுகொலை தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களை வெளியாகி பரவலா பகிரப்படுது, பேசப்படுது. அதுல ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம ஏன் இது ஆணவ கொலைன்னு நீங்க சொல்றீங்க, இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்றாங்க. சாதியை ஒழிக்கணும், சாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, ஆணவ படுகொலை நடக்கக்கூடாது அப்படின்னு கொள்கை ரீதியா தொடர்ந்து களத்துல போராடிட்டு வர விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகள், ரஞ்சித்தினுடைய நீளம் பண்பாட்டு மையம் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இனி நடக்கக்கூடாது, சாதிக்கு எதிராக, ஆணவ கொலைகளுக்கு எதிராக தடுப்பு சட்டம், சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சமூக வலைதளங்களையும் அரசிடமும் கோரிக்கைகள், அறிக்கைகள் விட்டுட்டே இருக்காங்க. இதை பார்த்த கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத சாரி விதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நீங்க ஆணவ தடுப்பு சட்டம் கொண்டு வர்றீங்கன்னா முதல்ல நாடக காதல் தடுப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம சொல்றாங்க. ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு வர இந்த சாதிய வன்கொடுமைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கண்டிப்பா கொண்டு வரணும்னு நான் தமிழக அரசு கேட்டுக்கிறேன். ஏன் இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமைகள், ஆணவ படுகொலை தொடர்ந்து நடந்துட்டே வருது அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. இதுக்கான தீர்வு என்ன? சாதி ஒழியுமா? சாதி இல்லாத சமத்துவமான ஒரு சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவமான சமுதாயம் அமையுமா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்ட்ட தான் இருக்கு. இந்து மதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய அடிப்படை கட்டமைப்பே ஏற்றத்தாழ்வு, சாதிய வன்கொடுமைகள், பார்ப்பானியம், வர்ணாசிரமம், ஸ்மிருதி, மனுஸ்மிருதி இப்படின்னு சொல்லி பல்வேறு கட்ட வேதங்கள் எல்லாமே இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் அதனாலதான் இந்து மதத்தை பத்தி ஒரு கருத்து சொல்றாரு. அது என்னன்னா, இந்து மதம் என்பது ஒரு மதமே அல்ல, அது விதிகள் மற்றும் கட்டளையினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்து மதத்துல ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி நல்வாழ்க்கை அடையணும் அப்படின்ற நெறிமுறைகள்லாம் இல்லாம, ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும், இதை மீறினா இதுக்கான தண்டனை தான், இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கட்டளைகளையும் விதிகளையும் வகுத்து கொண்டே வருது. இப்ப நீங்க வர்ணாசிரமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, படைப்பு கடவுளான பிரம்மனுடைய வாயிலிருந்து பிறந்தவன் பிராமணன், கைகளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. இந்த விதியின் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வர்ணங்களுக்கும் ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு அனுகூலங்கள் இருக்கு. ஆனா சூத்திரர்கள்னு சொல்லப்படுற இந்த வர்ணங்களுக்கு எவ்வித அனுகூலங்களும் கிடையாது, எவ்வித உரிமைகளும் கிடையாது, சொத்து சேர்க்கக்கூடாது, அதிகாரம் இழக்கப்பட்ட சமூகமா மேற்சொன்ன 3 வருடங்களுக்கும் தொண்டூழியை மட்டும் செய்யணும்னு சொல்லி இந்த கடமைகள் சொல்லுது. இதன் அடிப்படையா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இந்த பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்பட்டு வருது. ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது. தமிழ் சமூகம்னு சொல்ற நாம, உலகையாண்ட தமிழர்கள்னு சொல்ற நாம, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்ற தமிழ் சமூகத்துல சாதி இருந்திருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. பண்டைய தமிழ் சமூகத்தை பார்க்கும்பொழுது திணை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. திணை அப்படின்னா ஒழுக்கம், பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 திணைகள் இருக்குது. ஏன்னா குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற 5 திணைகள். இந்த 5 திணைகளுக்குமே நில பகுதியை அடிப்படையா வச்சு அந்த பகுதி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தொழில் செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில கடவுள்களும் இருந்திருக்காங்க. இதுல எந்த இடத்துலயுமே ஒரு சில மக்கள் உயர்வு, ஒரு சில மக்கள் தாழ்வு, இந்த மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படுது, இந்த மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுது, இந்த மக்கள் தான் கருவறைக்குள்ள வரணும், இந்த மக்கள் தான் கருவறைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கான தொழில்களை செஞ்சு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு கேள்வி நமக்கு எழுது. பண்டைய தமிழ் சமூகம் காதல் செஞ்சிருக்குதா? காதல் செய்தது பெரும் குற்றம் என கருதி ஆணவ படுகொலைகள் செய்யப்பட்டிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் சமூகத்துல அகநானூறுன்ற ஒரு சங்ககால இலக்கியம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதுல பொதுவா தலைவன், தலைவி இருவருக்கும் இடையே உள்ள ஒரு காதலை பற்றிய ஒரு இலக்கியம் தான் அது. தொடர்ந்து அதுல இருக்க பாடல்களை நம்ம படிக்கும்போது தெரியும். அதுல காந்தர்வ மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த காந்தர்வ மனம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தன்னியல்பா காதல் கொள்ளும் போது அதுக்கு பெற்றோருடைய சம்மதமோ சடங்குகளும் தேவையில்லை, காதல் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை இன்பமா வாழலாம் அப்படின்றது சொல்லுது. அப்போ பண்டைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சாதி கிடையாது. அப்போ தமிழர்களுக்கு சாதி இல்லை, சாதி பார்ப்பவன் கண்டிப்பாக தமிழனாக இருந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்றாரு. அது என்னன்னா, சாதியின் அடிப்படையில எல்லா பேருமே அடிமைகள் தான். ஆனா அந்த அடிமைகளையும் ஒவ்வொரு
அடிமைகளுக்கும் தனித்தனியான சிறப்பு சலுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதன சிறப்பு சலுகை? இப்போ வர்ணாசிரமத்தை அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வர்ணங்களுக்குமே வந்து ஒவ்வொரு தொழில்கள், ஒவ்வொரு சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ. இந்த சாதியை எப்படி ஒழிக்கிறது, சாதி இல்லாத சமத்துவ சமுதாயத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பல்வேறு கேள்விகள் வந்து நமக்குள்ள எழலாம். அதற்கெல்லாம் ஒரே ஒரு பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய 2 புத்தகங்கள் நம்ம சொல்லலாம். அது கண்டிப்பா வாசிக்கக்கூடிய புத்தகங்கள். அது என்னன்னா, சாதியை அழித்தொழிக்கும் வழி, இந்தியாவில் சாதி. இந்த 2 புத்தகங்களுமே கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். எப்படி ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு முக்கியமான நூலா குரான் இருக்கோ, ஒரு கிறிஸ்துவ சகோதரருக்கு முக்கியமான நூலா எப்படி பைபிள் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு தலித்துகளுக்கும், அதிகாரம் இழக்கப்பட்ட மக்களுக்கும் சாதியை எவ்வாறு இந்த சமுதாயத்திலிருந்து அகற்றும் என்று நினைக்கும் மனிதாபிமானம் உள்ள உயிர்களுக்கும் தேவைப்படுவது மிக பெரும் அறிவு ஆயுதமாக இருக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த 2 புத்தகங்களுமே. கண்டிப்பா இதை எல்லாரும் வாசிக்கணும்னு கேட்டுக்கொள்றேன். அப்போ இந்த சாதியை அழித்தொழிக்கும் அப்படின்ற புத்தகத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சாதியை உடைக்கக்கூடிய அல்லது சாதியை வலுவிழக்க செய்யக்கூடிய சில விஷயங்களை பத்தி சொல்றாரு. அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, முதலாவது அவர் சொல்றது கலப்பு மனம், இரண்டாவது அவர் சொல்றது வேதங்கள், புனித இதிகாசங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புனிதமில்லை, மனித சமுதாயத்துக்கு தேவையற்றது என்று மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வது. மூன்றாவது பார்ப்பானிய ஆதிக்க எதிர்ப்பு. நான்காவது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சாதி சமய சடங்குகள் ஒழிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு. இதுல முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது கலப்பு மனம். ஏன் கலப்பு மனத்தால வந்து சாதியை வலுவிழக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப 2 வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் வந்து காதலிச்சு திருமணம் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த இனக்கலப்பு வந்து ஏற்பட்டு அந்த சாதியினுடைய புனிதம் கெட்டு போய் விடும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவும் அது பெரும் குற்றமா பார்க்கப்பட்டு படுகொலைகள் வந்து செய்யப்படுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி எழுது. கொலை குற்றம் இது எல்லாத்துக்கும் எதிரானதுதான்னா, வன்முறைக்கு எதிரானது தான். ஆனா ஒரே ஒரு சின்ன கேள்வி. இப்போ சமகாலங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ சின்ன குழந்தைகளை கொடூரமா பாலியல் வன்முறை செஞ்சு கொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். எத்தனையோ தமிழ் பெண்மணிகளை வந்து கற்பழிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். மக்களுடைய பணத்தை கோடியா கொள்ளையடிச்சு சந்தோஷமா வாழ்ற அரசியல்வாதிகளை நம்ம பார்த்திருக்கோம். இவங்க எல்லாத்துக்கும் மேல ஏன் நம்ம கோவம் வரல, ஏன் அவங்க மேல ஒரு சின்ன வன்முறை கூட நம்மளால நிறுத்த முடியல? ஆனா பாவம் ஏதோ ஒரு விஷயத்திலேயே தங்களுக்குள்ள ஏதோ ஒரு காதல் கொண்டு சந்தோஷமா நம்ம வாழலாம், நமக்கான வாழ்க்கை நமக்கானது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட 2 காதல்களை மட்டும் கொள்றது எப்படி இவ்வளவு துணிவும் இவ்வளவு தைரியமும் வருதுன்னு தான் எனக்கு தெரியுது. இனி வரும் காலங்களே வந்து சாதி வந்து இன்னும் வீரியமா செயல்பட்டு வர சொல்லுது. சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், சாதினா என்னதே தெரியாத குழந்தைகள் எல்லாம் இப்போ வந்து சாதி வந்து ரொம்ப வீரியமா ஊட்டி வளர்க்கப்படுது. சாதிய கௌரவம், சாதிய வெறி, ஆணவம் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு மத்தியில ஊட்டி வந்து வளர்த்துட்டு வர ஒரு பிற்போக்கு சமுதாயமா மாறிட்டு இருக்கு. இவர்களுக்கு இடையில வாழக்கூடிய தலித் மக்கள் தன்னை பாதுகாக்கவும் இனிவரும் சமுதாயத்தை பாதுகாக்கவும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கருத்தியல் சமுதாயத்தை வந்து உருவாக்கணும். புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு புகைப்படமா மாற்றுறதோ இல்லை அவர் சார்ந்த ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ இல்லை வெளிப்படுத்துறதோ வந்து பெரிய விஷயம் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை வந்து முழுமையா படிச்சு அதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடிப்படையா வச்சு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து சொல்றதா இருக்கட்டும், மாற்றத்தை விரும்பக்கூடிய தலித் அல்லாதவர்கள்ட்ட சொல்றதாக இருக்கட்டும், அது சார்ந்த விவாதங்களை வைக்கிறதும் ஒரு ஆரோக்கியமான சமத்துவ சமுதாயத்தை வந்து உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருக்கும்.